ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் இன்னைக்கு மூவிக்கு போறோம். இன்னைக்கு கபிலனுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி தரலாமா? ஆனா அவர் என் கூடவே தானே இருப்பாரு. அப்புறம் எப்படி கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது? பேசாம டின்னருக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? அதான் ஏற்கனவே கொடுத்தாச்சே. வேற என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம்? அம்மாடி புனிதா, என்னம்மா நீ மட்டும் தனியா உட்கார்ந்திருக்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல. மாப்பிள்ள எதுவும் சொன்னாரா? மா என்னம்மா நீங்க? ஒரு போன் வந்துச்சு, அப்படியே பேசிக்கிட்டே இங்க உட்கார்ந்துட்டேன். என்ன சாதாரணமாவே பார்க்க மாட்டீங்களாமா? நீ ஏன் பொக்கிஷத்தை நான் எப்படி சாதாரணமா பார்க்க முடியும்? மா அது சரி, அத்தை சூப் போட்டு கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? அதுவா? அதை ஏன் கேக்குற? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு வாட்டி உங்க அத்தை, ஒரு வாட்டி உங்க பாட்டி, மாத்தி மாத்தி எதையாவது ஒண்ணு குடிக்க குடுத்துக்கிட்டே இருக்காங்க புனிதா. பசிச்சா தானமா சாப்பிட முடியும்? மாட்டுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி எனக்கு குடுத்துக்கிட்டே இருக்காங்கடா. அதுக்காக தான் நான் கூப்பிட்டு சத்தம் போட்டேன். மா நீங்க சிரிக்கிறத பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா? ஏன்னா என் ஒரே சந்தோஷம் இப்ப என் பக்கத்துல இருக்குல்ல, அப்புறம் நான் ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டேன்? ஐயோ, நான் வந்த வேலை விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு சண்டே தானே, நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியாமா? அப்படிலாம் எதுவும் இருக்காது. அப்படி இருந்திருந்தா கூட நீ முன்னாடியே அம்மா கிட்ட சொல்லிருப்பல்ல. இன்னைக்கு மதியம் கோயில்ல நாங்க ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். உனக்காகவும் மாப்பிளைக்காகவும் சிறப்பான பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதனால நீங்க 2 பேரும் கண்டிப்பா இருக்கணும். நான் பூஜைக்கு தேவையானது எல்லாமே மேகலைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். வாங்கிட்டு வந்துட்டாளான்னு பாக்கணும், அவளதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து நாங்க